கடவுள். மகாநதி படத்தில் கமலஹாசன் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார். நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இங்கே கெட்டவனுக்கும் கிடச்சிருதே அப்படின்னு. பட் விஷயம் என்னென்னா, மனித இனத்தை தவிர வேறு எந்த உயிரினங்களுக்குமே நல்லது கெட்டதுன்ற ஒரு கான்செப்டே தெரியாது. அது இயற்கையோ இறைவனோ இல்லைனா யூனிவர்ஸோ நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அதோட படைப்பில் எல்லாரும் சமந்தான். இயற்கையை ஒரு நாயையும் பூனையும் எப்படி பார்க்குதோ அப்படி தான் மனிதனையும் பார்க்குது. அதோட விதி இங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். விதி என்னென்னா, வலிமையானது வாழும், வலிமை இல்லாதது வீழும். மற்ற உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமையே அதோட சர்வைவலுக்கு காரணமாக இருக்குன்றதுனால உடல் வலிமையாக இருக்கிற உயிரினங்கள் ரொம்ப நாள் வாழும், வலிமை இல்லாத உயிரினங்கள் வீழும். மனித சமூகம் மற்ற உயிரினங்களை விட கொஞ்சம் மேம்பட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டதுனால உடல் வலிமையோட தேவை நமக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன, மனிதன் இப்போ இயற்கையோட விதியை மீறிட்டானா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. உடல் வலிமையோட தேவை வேணால் நமக்கு குறைஞ்சிருக்கலாம். இப்போயும் மன வலிமையாக இருக்கட்டும், அகாடமிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இருக்கட்டும், குறிப்பாக பொருளாதார வலிமை இப்போ தேவைப்படுது. இதுக்கு இடையில் நம்மளே சில சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு இந்த சட்டத்திட்டங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் நல்லவனாகவும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு பண்ணுறவன் கெட்டவனாகவும் பிரிச்சுக்கிட்டோம். இந்த சட்டத்திட்டங்கள் அவசியம்தான். இந்த சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா மற்ற உயிரினங்கள் மாதிரியே வலிமையானவன் வலிமை இல்லாதவனை பயங்கரமாக சுரண்டுவான். பட் விஷயம் என்னென்னா, இயற்கையாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், இல்லைனா யூனிவர்ஸாக இருக்கட்டும், இந்த சட்டத்திட்டங்களை பற்றியெல்லாம் அதுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இயற்கையோட விதி ஒன்று தான், வலிமையானது வாழும், வலிமை இல்லாதது வீழும். நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி சமூகத்துக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்து ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிவைன் ரிவார்டு கிடைக்கும். இதை தான் மதங்கள் சொல்லும். பட் இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா அது இயற்கைக்கோ யூனிவர்ஸுக்கோ தெரியாது. ஏன்னா இயற்கையோட விதியில் அது பொருந்தாது. இயற்கையோட விதி வலிமையானது வாழும், வலிமை இல்லாதது வீழும். அந்த வலிமையை நீங்கள் எப்படி அடையிறீங்க, எந்த வழியில் நம்ம அடையிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் இயற்கைக்கும் யூனிவர்ஸுக்கும் எந்த கவலையும் கிடையாது. மற்ற உயிரினங்கள் எப்படின்னா, 4 நாய் இருக்குன்னா அதில் ஒரு நாய் வலிமையாக இருக்கும், மற்ற 3 நாய் உடல் ஊனமுட்டதுன்னு வச்சுக்கோங்க. இது போய் சாப்பாடை பகிர்ந்துக்காது. இதை பற்றிலாம் இயற்கை அக்கறைப்படாது. ஏன்னா இயற்கையோட விதி நேத்தாக இருக்கட்டும், இன்றைக்காக இருக்கட்டும், இல்லை இன்னும் 1000 வருஷம் கழிச்சா இருக்கட்டும், அதோட விதி ஒன்று தான். வலிமையானவன் வாழ்வான், வலிமை இல்லாதவன் வீழ்வான்.